கலியுக மந்த்ரா நேயர்களுக்கு ஆச்சாரியாரின் ஆசி கலந்த வணக்கங்கள். கண்களை மூடி யோசித்து பாருங்கள். இரவு தூக்கத்தில் யாரோ உங்களை தொடுவது போல உணர்கிறீர்களா? காரணமில்லாமல் உடல் எடை சட்டென குறைகிறதா? அல்லது உங்கள் அனுமதி இல்லாமலேயே உங்கள் உயிர் சக்தி உங்களை விட்டு வெளியேறுகிறதா? இதை வெறும் உடல்நிலை குறைபாடு என்று அலட்சியமாக விட்டுவிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை சிதைக்க காத்து கொண்டிருக்கும் மோகினி என்ற மாயவலைக்குள் நீங்கள் சிக்கியிருக்கலாம். இன்று பல ஆண்கள் வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கும் ஒரு அமானுஷ்ய ரகசியத்தை பற்றி தான் பேசப்போகிறோம். நிறைய பேர் என்னிடம் கேட்குறாங்க, சுவாமி மோகினி என்றால் தெய்வம்தானே என்று. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மோகினி தேவதை வேறு, மோகினி பிசாசு வேறு. ஒரு பெண் தனது கன்னிப் பருவத்தில் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழாமல், திருமண பந்தத்தை அறியாமல் அகால மரணமடைந்தால் அந்த ஆத்மாக்கள் அடங்காத ஆசையுடன் அலையும். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் அழகான ஆண்களை தேடிச் சென்று அவர்களை தங்களுக்கு பிடித்தது போல மாற்றிக்கொள்ளும். சில நேரங்களில் உங்கள் வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படும் எதிரிகள் மாந்திரீக வழியில் ஏவல் மூலமாகவும் இந்த மோகினியை உங்கள் பின்னால் ஏவி விடலாம். உங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கிறதா? இதோ இந்த 6 அறிகுறிகளை சரிபார்க்கவும். 1. எந்த நோயும் இருக்காது, ஆனால் முகம் பொலிவிழந்து, கண்கள் குழிவிழுந்து, உடல் எடை கிடுகிடுவென குறையும். 2. ஒன்று உணவே பிடிக்காது, அல்லது ஒரு மனிதன் சாப்பிட முடியாத அளவுக்கு ராட்சத பசி எடுக்கும். 3. பெரிய தொழிலதிபராக இருந்திருப்பீர்கள், ஆனால் இப்போது ஒரு வேளையும் செய்யத் தோன்றாது. உடல் பாரமாக இருக்கும். எப்போதும் படுக்கையிலேயே கிடக்கத் தோன்றும். 4. நண்பர்கள், உறவினர்கள் யாரையும் பிடிக்காது. ஒரு இருட்டு அறைக்குள் யாருடனோ பேசுவது போல தனியாக இருக்கத் தோன்றும். 5. இதுதான் பயங்கரமானது. தூக்கத்தில் யாரோ அருகில் படுத்திருப்பது போலவும் உங்கள் மீது கை போடுவது போலவும் மிக தெளிவாக உணர்வீர்கள். 6. உங்கள் கட்டுப்பாடே இல்லாமல் விந்து வெளியேறுதல். இதனால் உங்கள் ஆண்மைத்தன்மை குறைந்து மன ரீதியாக நீங்கள் பலவீனமாவீர்கள். இவை அனைத்தும் உங்கள் கௌரவத்தை சிதைத்து உங்களை சமுதாயத்தில் ஒரு கோமாளியாக மாற்றிவிடும். நிறைய பேர் கோயிலுக்கு போய்விட்டு வந்தேன், திருநீறு பூசினேன் என்கிறார்கள். ஆனால் மோகினி பாதிப்பு அப்படி தீராது. இது ஒரு வெறி பிடித்த யானையை போன்றது. சாதாரண கழிப்பு பூஜைகளுக்கு இது அடங்காது. இதற்கு கட்டு பூஜைகள் செய்ய வேண்டும். அந்த ஆத்மாவை நேரில் அழைத்து அதன் ஆசை என்னவென்று கேட்டு வாக்கு வாங்கி அதற்கு ஒரு முறையான இடத்தை கொடுத்து, இனி இந்த ஆணை தொடக்கூடாது என்று கட்டுப்போட்டால் மட்டுமே உங்களுக்கு விடிவு பிறக்கும். இது ஒரு அனுபவம் வாய்ந்த ஆச்சாரியாரால் மட்டுமே சாத்தியம். நான் ஒரு விஷயத்தை அழுத்திச் சொல்ல விரும்புகிறேன். இன்றைய நாகரீக உலகில் ஊட்டச்சத்து குறைபாட்டாலும் உடல் பிரச்சனைகள் வரலாம். எனவே எடுத்தவுடனேயே இது பிசாசு என்று பயப்பட வேண்டாம். முதலில் உங்கள் பிரசன்னத்தை பார்த்து இது உண்மையாகவே அமானுஷ்ய பாதிப்பு தானா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அதன் பிறகே பரிகாரங்களில் இறங்க வேண்டும். தேவையில்லாத பயம் உங்களுக்கு தேவையில்லை. தெளிவான தீர்வே அவசியம். நிம்மதியில்லாத உறக்கம், முன்னேற முடியாத தொழில், உடல் நலிவு, இவை அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இழந்த உங்கள் தேஜஸையும் தைரியத்தையும் மீட்டு தருவது எங்கள் கடமை. உங்கள் வாழ்வில் நடக்கும் விவரிக்க முடியாத சிக்கல்களுக்கு தீர்வு காண இப்போதே திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு ஒரு அடி எடுத்து வையுங்கள். தர்மம் உங்களை காக்கும். நன்றி, வணக்கம்.